குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜெயின். அமெரிக்காவை அவமதிச்சிட்டோமோ இந்தியா? ஆமா, நிறைய அவமதிச்சிட்டோம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம ஊர்ல நம்ம சோசியல் மீடியா பசங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஒரு பீதியை கிளப்பிட்டு பொருளையை கிளப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ எங்க நீங்க இறங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ரிசீவ் பண்றதுக்கு அந்தந்த இடத்துல அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். புரோட்டோகால் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, புரோட்டோகாலை பிரீச் பண்ணியிருக்காங்களான்னு மாத்திரம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவமரியாதை அப்படின்னா நீங்க டெல்லியில இறங்கி இல்ல இன்னைட்ல வரீங்க, வரும்போது டெல்லியில நீங்க இறங்கும் போது அப்ப நீங்க இதெல்லாம் நடந்தா பரவாயில்ல. அவர் கொல்கட்டால போய் இறங்குறாரு முதல்ல. அது எதுக்காகன்றது அவருக்கு தான் கேட்கணும். ரெண்டாவது, கல்கட்டால அங்கேயும் எம்இஏல ஹையஸ்ட் அபிஷியல்ஸ் போய் வரவேற்கிறாங்க. ஜெய்சங்கர் சாரு இங்க டெல்லியில இருக்காரு. டெல்லியில குவாட் மீட்டிங் நடக்க போகுது. இவருமே குவாட் மீட்டிங்ல கலந்துக்கிறாரு. ரூபியோவுமே, மார்க்கோ ரூபியோ குவாட் மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கும் ஷெட்யூல் பண்ணி தான் வந்திருக்கிறாரு. ஸோ அவர் தனிப்பட்ட முறையில இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான சந்திப்பு இருந்தாலும் குவாடு கூட்டத்துடைய அந்த கூட்டமைப்போட கூட்டத்துக்கும் அவர் வர்றாரு. அப்படி ரெண்டுமே சேர்ந்து வரும்போது அவர் டெல்லியில வந்திருந்தாருன்னா நீங்க ஜெய்சங்கர் சார் போனாமா யார் போகணுன்றது இது முதல்ல. ரெண்டாவது, ரூபியோ அவர் ஹையஸ்ட் ஆபீஸ் கிடையாது. அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். பாகிஸ்தான்ல ரெட் கார்பெட் போடுறாங்க, நேரா போய் அசிம் முனீர் இறங்குறாங்கன்னா அந்த ஊருக்கு வேற யாவும் போவான், அமெரிக்கா தான் போகும். அப்படிதான் எடுத்துக்கணும். அது அப்படி இருக்கும்போது அமெரிக்கா மாத்திரம் இல்ல, நீங்க கியூபால இருந்து தலைவர் போனா கூட அசிம் முனீர் ரெட் கார்பெட் தான் போடுவார். ஏன்னா அவங்க நாடு நிலைமை இந்த மாதிரி. இன்னொன்னு, நம்மளுக்கு பொறுப்புகள்லாம் இருக்கு. நம்ம யார் யார் எந்தெந்த இடத்துல போய் வரவேற்கணும் அப்படின்னு புரோட்டோகால் இருக்கு. நீங்க விளாடிமிர் புட்டின் அவர்கள் வரும்பொழுது நீங்க நரேந்திர மோடி அவர்கள் போய் வரவேற்றாரு. அந்த மாதிரின்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு அந்த மாதிரி. அதே மாதிரி புட்டின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமான தனிப்பட்ட உறவும் அப்படி இல்ல. அதே மாதிரி அந்த உறவை ஸ்ட்ராங் பண்ணணும். இப்ப கொஞ்சம் ஒரு இதா இருக்கேங்கிறதுக்காக தானே வந்திருக்காரு. அதுக்குதான் பதில் சொன்னார்ல அவரு. அதுக்கு முன்னாடி தானே நீங்க முன்னாடி என்னென்னலாம் பேசினாரு. சரி, அதுக்கப்புறமா ட்ரம்ப் என்னென்னலாம் பேச போறாருன்னு வேடிக்கை பாருங்க. நீங்க வெளியில பேசியிருக்காரு என்னன்னு, நான் ஒரு மிகப்பெரிய மோடி ஃபேன். இது 2016 இருந்து சொல்லிட்டு இருக்காரு. 2016 என்ன காரணம்? அது மற்ற இடத்துல பல்பு வாங்குது, எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்றது, வெளியில போன பால இன்சைட் எட்ஜ் வாங்கி உள்ள விட்டு ஸ்டம்பரை விட்டு அவுட் ஆயிட்டு நோ பாலா இல்லையான்னு அம்பையரை கட்டிட்டு இருக்காரு. இந்த ப்ராப்ளம் அது கிடையாது. இந்த ப்ராப்ளம் அவர் யாரையுமே மதிக்காம தன்னிச்சையா ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒவ்வொரு முடிவும் அவர் எடுக்கிறாரு. அந்த முடிவு எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா வரல. அதே மாதிரி இந்தியா மீது அவர்களுக்கு இன்னும் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது அமெரிக்காவுக்கு. நீங்க வெளியில போட்டோவை பார்க்கும்போது நல்லா கை குளிச்சு சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த படம் என்ன வடிவேலுவும் மாதவன் சாரும் கை கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ வரும். அப்புறம் பாம்புக்கு பால் ஊத்தினாலும் பாயா ஊத்தினாலும் பாம்பு கொத்தியே தீரும். அந்த மாதிரிதான் அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப். அதுக்கு நீங்க என்னதான் பண்ணீங்கனாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றது வேற மாதிரிதான் ட்ரீட் பண்ண போறாங்க. அதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கோங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம எப்படி, அதாவது அவமரியாதை பண்ணல, கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தோம். நான் திரும்ப சொல்றேன், மரியாதை பண்ணணும்னா அவங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி மண்மிகு அப்துல் கலாம் அவர்கள், அவங்களை எப்படி நடத்தினாங்க அமெரிக்காலன்னா அது பேர் தான் அவமரியாதை. ஆனா நாம இன்னைக்கு புரோட்டோகால தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். நீங்க உறவுகளை புதுப்பிக்கணும்னு ரெண்டு பக்கமும் இருக்கணும்ல, ரெண்டு பேருமே புதுப்பிக்கணும்ல. டெல்லியில புரோட்டோகால் ஏன் அவர் கொல்கட்டால இறங்கினாரு? இன்னொன்னு, அவர் போனது அன்னை தெரசா அவரோட ஆசிரமத்துக்கு. அதுல பின்னாடி என்ன பேசப்படுது அப்படின்னா, இப்ப ஜூலை மாசத்துல இந்த FCRA புதிய சட்டம் வரப்போகுது. அது மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தான் அப்படிங்கிறாங்க. அதை ஒட்டிதான் அவர் அங்க போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். இந்த புள்ள பிடிக்கிற கோஷ்டின்றது எல்லாம் எல்லா ஊர்லயும் 5 கண்ணு வராங்கன்னா 5 கண்ணு புள்ள பிடிக்கிற கோஷ்டி. அதுதான் டு பி பிராங்க். இது காலங்காலமா நடந்த விஷயம். இப்ப அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அது ஈரான் பிரச்சனை, அப்புறமா வெனிசுலா பிரச்சனை, இல்ல கியூபா பிரச்சனை எல்லாம் கிடையாது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் பெருசா போயிட்டு இருக்கு. அதோட டைவர்ஷன் தான் இதெல்லாம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட பேஸ் என்ன ஃபுல்லா, அதாவது கோர் இஷ்யூ என்னன்னா குழந்தைங்களை கடத்தினாங்க, குழந்தைங்களை அன்அக்கௌண்டடா கடத்தினாங்க அப்படின்றதுதான் பிரச்சனையே. அது இந்த ஆர்கனைசேஷனோட தலையீடு ஏதாவது இருக்குமா, இல்ல இதன் மூலமாக ஏதாவது இருந்ததா, அதெல்லாம் பின்னாடி விசாரணையில தெரிய வரும்.
அதுக்காக இவர் போனாரா இல்லையான்றது நாம சொல்ல முடியாது. அது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இந்தியாவோட உளவு நிறுவனங்களும் தான் சேர்ந்துதான் முடிவு பண்ணி இது என்னன்றதை பார்க்க முடியும். ஆனா எதை வேணா மூடி மறைக்கலாம், சில உண்மையை மூடி மறைக்க முடியாது, ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. ஸோ அதனாலையும் இருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஆர்கனைசேஷன் மேல நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. ஸோ அந்த விமர்சனங்கள்லாம் நம்ம நிறைய இந்த நோபல் பிரைஸ் கூட அவர் நிறைய கேட்டிருக்காரு. யாரு? ட்ரம்ப். இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கூட கொடுத்தாங்க. அதாவது சர்வீஸ்க்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலாம், செயின்ட்ஹுட்டும் கொடுக்கலாம். ஸோ அப்படின்றத ப்ரூவ் பண்ணது இவங்க தான். ஸோ அப்ப அந்த மாதிரி இவர் நோபல் பிரைஸ் வாங்குறதுக்கு என்ன ஐடியான்னு கேட்டிருக்கலாம். ஸோ இங்க ப்ராப்ளம் ஒண்ணு அந்த நிறுவனமும் அமெரிக்கால இருந்து வரக்கூடிய தொகையும் உதவி தொகையும் நிக்க போதா, இல்ல இதுக்கு முன்னாடி வந்த தொகைய கணக்கு டைவர்சிஃபை பண்றதுக்கு ஏதாவது நிகழ்ச்சி நடக்க போதா. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா விவாதிக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனாலதான் அவர் அங்க போறாரு. அதுல வர கிண்டல் பண்ணாங்க நம்ம பசங்க, கல்கட்டா முன்னாடி கேபிட்டல் இருந்தது, அதனால அங்க கேபிட்டல் நினைச்சு போய் இறங்கிட்டார் போல இருக்கு. அப்படிலாம் கிடையாது. சோழிய முடிமை சும்மா ஆடாது, இதெல்லாம் கரெக்டா தான் போய் இறங்கும். சோ ஒவ்வொரு ட்ரிப்பும் பிளான் பண்ணி தான் இருப்பாங்க. இப்பதான் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு கல்கத்தால. அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இப்பதான் வந்திருக்கு ஆட்சி மாற்றம். பங்களாதேஷ்லயும் வந்திருக்கு. ஆட்சி மாற்றம் பங்களாதேஷ்ல வந்ததுக்கு காரணம் அமெரிக்கா. அதாவது முகமது யூனிஸ் அப்படின்ற ஒரு ஆளை உள்ள போய் உட்கார வச்சு 1.5 வருஷம் அந்த நாட்டை சின்ன பின்னமாக்கி அந்த நாடை ஒரு பிச்சை எடுக்கிற நாடா மாத்தி 7 லட்சம் கோடி கடன் இருந்த நாட்டை இனி 21 லட்சம் கோடியா மாத்தி விட்டுருக்கிறது அமெரிக்கா. இப்பவும் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஈஸ்ட் பாகிஸ்தான் வச்சுக்கலாம், அந்த இடத்துக்கும் ஊதி ஊதி பெருசு பண்ணிட்டு இருக்கிறது அமெரிக்கா. சோ அதனாலதான் இவர் போய் அங்க இறங்குறாரு. சும்மா ஒண்ணும் இறங்கல. சோ பின்னாடி பெரிய பிரச்சனை வரப்போகுது. நீங்க எதிர்பார்க்கலாம், வெஸ்ட் பெங்கால்ல பெரிய பிரச்சனை எதிர்பார்க்கலாம், சில்குரி காரிடார்ல எதிர்பார்க்கலாம். பங்களாதேஷ் 2ஆகவோ 3ஆகவோ போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா 3 மாநிலங்கள், பங்களாதேஷோடைய 3 மாநிலங்களை பங்களாதேஷ் இழப்பதற்கான தருணம் காத்திருக்கிறது. அப்படி மிஸ்அட்வென்ச்சர் பண்ணாங்கன்னா பங்களாதேஷ்ல 3 சோக் பாயிண்ட் இருக்குது. சிட்டகாங் இந்தியாவோட சேரும், அதே மாதிரி இன்னும் 2 மாநிலங்கள் இந்தியாவோட சேரும், சில்ஹட் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால சேருவதற்கு வாய்ப்புகளை பங்களாதேஷை ஏற்படுத்தி கொடுக்குமானால் இந்தியா அதை மிஸ் செய்யக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அடுத்தது டெல்லி போயிருக்காரு, நீங்க சொல்ற மாதிரியே. அங்க பிரதமர் அவர்களையும் சந்திச்சிருக்காரு, வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்திச்சிருக்காரு. என்ன நடந்தது அந்த பேச்சுவார்த்தை? மரியாதை கொடுக்கலன்னா பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவரோட தலைவர் பேசின பேச்சு அந்த மாதிரி. இந்தியா ஃபெயிலிங் எக்கானமி, ஃபெயில்டு எக்கானமின்னு சொல்ல வேண்டியது. அதாவது மோடி எனக்கு பிடிக்கும், ஆனா டஃப் நெகோசியேட்டர்னு சொல்ல வேண்டியது. ஈரானை பத்தி பேச வேண்டியது. எல்லா ஊரை பத்தி கண்டபடி. அதாவது ஒரு தலைவர் அப்படின்னா அதுக்கான தலைமை பண்போடு நடந்துக்கணும். அதை மீறி கண்டபடி பேசினா அது எல்லாருக்கும், லோக்கல் குளோபல் எல்லாருக்கும் பொருந்தும். சோ அந்த மாதிரி பேசும்போது அதுக்கான பதில் விமர்சனங்களும் அதை நம்ம தட்டி கழிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிரியேட் பண்ணி தர்றார். அதையும் மீறி மார்க்கோ ரூபியோவுக்கு ஆடியன்ஸ் கொடுத்ததே பாரத பிரதமர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மையா நான் பாக்குறேன். சோ பேசியாச்சு. சோ அந்த டீல் 50%, 200%, 18% நிக்குது. நான் திரும்ப சொல்றேன், நம்ம காரியத்துல கண்ணு வைப்போம். கடைசியா எந்த இடத்துல நிக்குது அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேட் டீல் 18% நிக்குது. ஞாபகம் வச்சுங்க. திரும்ப ரிமைண்ட் பண்றேன், அவர் திரும்ப ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி 50 ஆரம்பிக்க போறாரு. அதனால கொண்டே அங்க செல்லாது. என்ன சொல்றேன், திரும்ப 18% அப்படின்றதுல நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். சோ அப்படி இருக்கும்போது பைலேட்டரல் டாக்ஸ் கண்டிப்பா எல்லா லெவல்லையும் நடக்கணும்ன்றதுனால ஹையஸ்ட் ஆபீஸ் ஆடியன்ஸ் கொடுத்திருக்கிறது. நான் சொல்றது மரியாதை கொடுக்கலன்னு சொன்னாங்களே, அப்படி எல்லாம் இல்ல, மரியாதை கொடுத்ததுனால பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அழைப்பு விடுத்திருக்கிறார் ரூபியோ. ட்ரம்ப் உங்களை அமெரிக்காவுக்கு வருக, ஏன்னா அதுக்கப்புறம் போல. அசீம் முனீர் பக்கத்துல வச்சுக்கிட்டு கனடால இருந்து இங்க வரீங்களான்னு கேக்குறது ஃப்ரெண்டா? எனக்கு ஆகாத ஒருத்தர் இருக்கான், எனக்கும் அவனுக்கும் வாய்க்கா தகராறு பெருசா போயிட்டு இருக்கு. அவன் தோல் மேல கை போட்டு ஐ லவ் திஸ் மேன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர் வரைக்கும் வந்திருக்கீங்க, எங்க ஊருக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறது மரியாதையா? அப்படி போயிருந்தா அந்த மரியாதையை எப்படி இந்தியா சந்திச்சிருக்கோம்? இன்னொன்னு, இன்னைக்கும் பாகிஸ்தானுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? சரி, மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு ட்ரம்பின் அழைப்பின் போது செல்கிறார். அப்போ அந்த இடத்துல அசீம் முனீர் உட்கார்ந்தா எப்படி ரியாக்ட் பண்ணணும்?
ட்ரம்ப் எப்படிப்பட்ட கதையெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய அரசியல்வாதிகள் கதை சொல்லுவாங்க, அதுக்கு மேல கதையெல்லாம் ட்ரம்ப் சொல்லுவாரு, டைனோசர் கதையெல்லாம் வரும். இல்ல ஆனா இப்ப நம்ம பார்த்திருக்கோம் ஒரு செய்தி வருது, அந்த இஸ்ரேல் அத வந்து ஒரு தனி நாடா அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் கூட்டமைப்புலாம் ஒத்துக்கணும், அந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்துல வந்து சைன் பண்ணணும். அது பாகிஸ்தான் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மாதிரி பேசி. ஈரான், நான் திரும்ப சொல்றேன், இஸ்ரேலை வந்து பல நாடுகள் அங்கீகரிக்கவில்லை. இப்பவுமே பாகிஸ்தானோட பாஸ்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா திறந்த உடனே முதல் பேஜ்ல இந்த பாஸ்போர்ட் எல்லா நாடுகளுக்கும் செல்லுபடியாகும் ஒரு நாடு, அதாவது இஸ்ரேலை தவிர அப்படின்னு இருக்கும். மலேசியாவோட பாஸ்போர்ட்லயும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி பல நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய கோட்பாடுகளை கொண்ட நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் அப்படின்ற நாட்டை அங்கீகரிக்கல. பாலஸ்தீன் அப்படின்ற நாடை ஃபுல்லாவே, இஸ்ரேல் அப்படிங்கறத எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்குபைடு பாலஸ்தீன் சொல்லுவாங்க. நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இஸ்ரேல் அப்படின்ற நாட்டை அவங்க வந்து ஆக்குபைடு பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. சோ அப்ப அப்ரஹாம் அக்காடி இவருடைய முதல் டேர்ம், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜெயிச்சார் இல்லையா, 2016ல இருந்து 21, அந்த 16ல இருந்து 20, அதாவது 21ல இருந்து 2017ல இருந்து 21 வரைக்கும் இருந்தார் இல்லையா ஜோ பைடனுக்கு முன்னாடி. அந்த சமயத்துல இவருடைய மருமகன் கொண்டு வந்த அந்த முயற்சியினால் அதுல கிடைச்ச சக்சஸ் வந்து 2-3 நாடுகளை அப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ் அப்படின்றத இஸ்ரேல தனி நாடா அங்கீகரிக்கணும், இஸ்ரேலை வந்து தாக்கக்கூடாது, அதற்கு பதிலாக அமெரிக்கா வந்து அந்த பிராந்தியத்தில் அமைதி திரும்புவதற்காகவும் எல்லாருமே ஒன்றாக வாழ்வதற்காகவும் இந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி தரோம். இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் போட்டு ரூல் பேஸ்ட் ஆர்டர்னு கொண்டு வந்தாங்க. அது வந்து இப்ப எல்லா நாடுகளையும் கையெழுத்து போடணும், இஸ்ரேலை பாதுகாக்கிறேன் அப்படின்னு இவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இஸ்ரேல்ல நிறைய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரான் மூலமாக, ஈரானால். சோ அது வந்து இப்ப பாகிஸ்தான் அந்த கையெழுத்து போடணும். ஏன் சொல்றாங்கன்னா, ஈரானுக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான பேச்சுவார்த்தை ஒருவேளை தோல்வியில் முடிகிறது அப்படின்னா, இப்ப அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் பண்ணுது, ஈரான் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தோம், அதுக்கு பதில் தாக்குதல் பண்ணுவேன்னு ஈரான் சொல்லிட்டான், நேதியே சொல்லிட்டான். அதாவது நீ வந்து தாக்குதல் பண்ணாங்க யாரு, அமெரிக்கா. அதுதான் பண்ணுவாங்க. ஏங்க 27ஆம் தேதி பிப்ரவரில ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2015லயே ஒரு ஒப்பந்தம் இருந்தது. இப்ப நீங்க சொல்ற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்னு சொல்லி கற்பூராட்சி சத்தியம் பண்ணி ஈரான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அந்த யுரேனியம் இருக்குது இல்லையா, அதை நான் வந்து ரஷ்யா கிட்ட கொடுத்துறேன், அணு ஆயுதத்தை நான் இனிமேல் பர்சியூ பண்ண மாட்டேன், அணு ஆயுதம் எனக்கு வானவே வேணாம், நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நான் கேட்கிறேன், சாங்ஷன்ஸ் மாத்திரம் எடுத்து விட்டுரு, நம்ம எல்லாம் ஒன்னா திரும்ப எப்படி இருக்கோ வேர்ல்ட் ட்ரேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி போலாம், சாங்ஷன்ஸ் மாத்திரம் எடு, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு ஈரான் ஒப்புதல் அளித்த பிறகு ஈரானின் மீது சாங்ஷன்ஸ் போட்டது யாரு? ட்ரம்போட முதல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு அந்த வேலையை. ஒபாமா கொண்டு வந்த அந்த திட்டத்தின் கீழ் ஈரான் தன்னுடைய அணு ஆயுத திட்டத்தை கைவிட தயாராக இருந்தது. அதுக்கப்புறமா கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப ஈரான் மீது இவர் தாக்குதல் பண்ணிட்டாரு. அதுக்கான தொடர் தாக்குதலா தான் மாறி மாறி 2 பேர் வச்சுட்டாங்க. இந்த பெர்ஷியன் வளைகுடா 2 பக்கமும் தாக்குதல், ஹார்மோஸை மூடுறது எல்லாமே அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை தோல்வியின் காரணமாக வந்தது. இப்ப நீ திரும்ப வந்து அதே மாதிரி கொண்டு வந்து எனக்கு அந்த யுரேனியத்தெல்லாம் திரும்பி என்கிட்ட போடுன்னா, இது வந்து ஈரான் ஒத்துக்கொள்ள போவது அல்ல, இல்லை, அது முடியாது. ஈரான் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அது சும்மா டைமிங், என்னதான் இருக்கு, ஹார்மோஸ் மூடினது தான். நேற்று 35 கப்பல்ல IRGC-யோட நேவல் கமாண்ட் காப்பாத்தி வெளில கொண்டு வந்து விட்டுருக்கானா. சோ அமெரிக்கா வந்து நேற்றுக்கு வந்து இதை கொண்டு வந்து விட்ட செய்தி அப்புறமா அமெரிக்கா வந்து நாங்கள் வந்து திரும்ப வந்து பாதுகாப்பு அளித்து கப்பலை, அமெரிக்கா ரொம்ப அசிங்கப்படுறாங்க உலக அரங்குல. நம்ம ஊர் செய்தியெல்லாம் வந்து மேபி AFP, AP, அப்புறமா ராய்டர்ஸ், BBC, CNN அதுல இருந்து எடுத்து போறதுனால இந்த மாதிரி அசிங்கங்கள் வெளியில தெரியாம இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்கா இந்த போரில் மிகவும் கேவலமான ஒரு தோல்வி முகத்தில் இருக்கிறது. நீங்க அணு ஆயுதத்தை போடுவேன்னு சொன்னீங்கன்னா அவன் திரும்ப ஏதாவது போட்டான்னா நீங்க எதுவும் கேட்க முடியாது. அணு ஆயுதத்தை அமெரிக்கா போட்டதுன்னா மற்ற நாடுகள்லாம் சும்மா இருக்குமா அப்படின்னு தெரியல. சோ அதனால இது வந்து அமெரிக்காவிற்கு ஒரு ஜென்டில்மேன் எக்ஸிட் கிடைச்சதுனாலே எனக்கு சந்தோஷம். நான் சொல்றதுன்னா, ஒரு பெரிய நாடு, உலகத்தோடைய சொல்றது ஒரு மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்ற நாடு இப்படி அசிங்கப்படக்கூடாது. அதற்கான எக்ஸிட் இருக்கணும். அமெரிக்கா வந்து அதான் சொல்ல, ஆளக்கூடாது என்றுதான் நினைத்தோம், வாழக்கூடாது என்று நினைக்க நம்ம ஊர்ல அரசியல், லோக்கல் அரசியல் பேசுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப அராஜகமா
ஆயுதமயமாக்கக்கூடிய டாலர் தான் கூடாதுன்னு சொல்றமே தவிர மற்றபடி நீங்க வந்து அமெரிக்கா இல்லாத ஒரு உலகத்தை போஸ்ட் அமெரிக்கன் வேர்ல்டு புக்கெல்லாம் எழுதியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் தான். அதுக்காக வந்து ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா அது மற்ற நாடுகளுக்கெல்லாம் துள்ளு விட்ட மாதிரி ஆயிடும். ஸோ அது இல்லாம ஓரளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் எக்ஸிட் வந்து அந்த இடத்துல இருக்கணும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தது குவாட் மீட்டிங் வேற நடந்திருக்கு. அது நம்ம பார்த்திருப்போம். ட்ரம்ப் அவருக்கு வந்ததுல இருந்து அந்த குவாடே வந்து ஒரு சலசலப்பதான் இருந்தது. நடக்குமா மீட்டிங், பேச்சுவார்த்தை இருக்குமான்னு. ஒரு பக்கம் சைனாவை அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இப்ப பார்த்திருப்போம் சைனாவை போய் விசிட் பண்ணிட்டு வந்தார். பாகிஸ்தான் சொல்லவே வேணாம். அந்த இந்தோ பசிபிக்ல யாரு ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறப்ப திடீர்னு ஒரு குவாட் மீட் நடந்திருக்கு. என்ன பேசப்பட்டது? இது ஒரு ஹெல்த்தியா பார்க்கலாமா? ஏன்னா சைனா போயிட்டு வந்து நடத்துறாரு. சைனால ஃபெயிலியர் 100 பேரை கூட்டிட்டு போனாரு. 100 தொழிலதிபர்கள் எல்லாரும் மஸ்க் எல்லாம் முதல்ல ஊர்ல கல்யாணம் மாறல சந்தோம் முதல்ல போய் உட்கார்ந்தது ஒண்ணு இல்லாம புஷ்னு ஆயிடுச்சு. எந்த டீலும் கிடையாதுன்ட்டாங்க. சோ நீ வீட்டுக்கு போப்பா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆக போறதுல சைனா ஜி ஜின்பிங் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாரு. அதனாலதான் இங்க அவசரமா ஓடி வந்ததுக்கான காரணம் என்னன்னா அமெரிக்காவை நம்ப முடியாது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்தியாவிற்கு நல்லா தெரிந்த ஒரு விஷயம்ன்றது நம்ப முடியாதுன்னா ரூல் பண்றவங்களை பொறுத்தா இல்ல பொதுவாவே ரூல். அப்ப இந்திரா காந்தி இருக்கும்போது அமெரிக்காவை நம்பலாமா? ராஜீவ் காந்தி இருக்கும்போது அமெரிக்காவை நம்பலாமா? நரசிம்மராவ் இருக்கும்போது நம்பலாமா? வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது நம்பலாமா? சரி, நேரு இருக்கும்போது நம்பலாமா? ஒரு ஸ்குவாட்ரன் கொடுங்க. நம்ம நேரு கேட்டார், ஒரே ஒரு ஸ்குவாட்ரன் விமானத்தை கொடுத்தீங்கன்னா நான் சைனா வந்து திபெத் ப்ராப்ளத்துல இருந்து இது பண்ணுவேன், என்ன காப்பாத்திப்பேன். முடியாதுன்னாரு கென்னடி. நான் சொல்றது ரொம்ப மோசமான பிரசிடென்ட் நிக்சன் எல்லாம் கிடையாது, கென்னடியே முடியாதுன்னாரு. ஏன்னா அமெரிக்காவுடைய ஆளுமை அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ரன் பை இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்தியாவும் ரன் பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஃபாரின் பாலிசில அடிக்கடிலாம் மாறாது. ஸோ நம்மளோட ஃபாரின் பாலிசி அப்படியே இருக்கும். அமெரிக்காவோட ஃபாரின் பாலிசி ஒன்னே ஒண்ணுதான், அமெரிக்கா ஃபர்ஸ்ட். அதை என்னமோ புதுசா திரும்ப கண்டுபிடிச்ச மாதிரி ட்ரம்ப் என்னமோ கொக்கரிச்சுக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், ஒன்லி அமெரிக்கா. நான் திரும்ப சொல்றேன், அமெரிக்கா ஃபர்ஸ்ட். இப்ப வெளியில தெரிகிறது முகம், அமெரிக்காவோட முகம் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற முகம் வெளியில தெரியுது. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா ஒன்லி அமெரிக்கா அப்படிங்கறது அமெரிக்காவோட பாலிசி. மத்தவங்க எல்லாம் இருந்தாலும் செத்தாலும் எப்படி அழிஞ்சாலும் கவலை கிடையாது அவங்களுக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் ஊர்ல யார் யாரெல்லாம் இருக்கானோ அவன் மாத்திரம் தான் நல்லா இருக்கணும். மற்ற ஊர்ல இருக்கிறவன் எல்லா ஊர்ல இருந்து 5 பேர் புடிச்சு போய் உட்கார வச்சுட்டு அவனை மாத்திரம் வச்சுக்கிட்டு அமெரிக்கா வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லி இந்த அவங்களோட சின்னத்திலே இருக்கும் ஈ ப்ளூரிபிஸ் யூனம்னு. அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உண்மையிலே நம்மளுக்கு சத்தியமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து வசுதேவ குடும்பம் சொல்லி எல்லா ஊர்ல இருந்தும் நம்ம ஊர்ல வச்சு போர்ஷன் இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீ எல்லா ஊர்லயும் இந்த புள்ள பிடிக்கிற மாதிரி புஷும் போய் உட்கார வச்சு அந்தந்த ஒரு 10 பேரை மாத்திரம் நீ வந்து செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு நீ வந்து நான் வந்து ப்ளூரலிஸ்டிக்கா இருக்கேன்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் ஏ ரேசிஸ்ட் மாடல். ரேசிசம் பேஸ் பண்ணி மாடல் தான் அமெரிக்கால இருக்கு. ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் டு பி பிராங்க். இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா மத ரீதியாகவும் பேச வேண்டியிருக்கும். அப்படிதான் அமெரிக்கா இருக்கு. அது நம்ம ஊருக்காரங்க அமெரிக்கால செட்டில் ஆனவங்களுக்கு புரியாது. அடிபடும் போது தான் பசுமாட்டுக்கும் புரிஞ்சு பட்டாதான் புரியும்னு சொல்லுவாங்க. படம் போது புரியட்டும். ஆனா அது ஒயிட் WASPன்னு ஒரு இது இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ட்ரம்போடைய பாலிசி அமெரிக்கா ஃபர்ஸ்ட், ஒன்லி அமெரிக்கா தான். சைனால போய் இவங்க பல்பு வாங்கி வந்தாங்க, அதனால இப்ப இந்தியா பக்கம் திரும்பி இருக்காங்க. இந்தியா வந்து அதனாலதான் குவாட் மீட்டிங். குவாட் அப்படின்றது எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து முன்னாடி திமுக உடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து எப்பவுமே 2-3 வச்சிருப்பாரு. ஜெயிச்ச பிறகு மறந்துடுவாரு, தோத்த பிறகு அந்த டேபிள் எடுத்து போட்டு அதுல 4 புஸ்து வச்சிருப்பாரு. என்னன்னா காவேரி பிரச்சனை, ஈழ பிரச்சனை, அப்புறமா மாநிலத்துல கூட்டாட்சி, மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி, அப்புறமா இது என்ன சொல்றது மாநிலத்தோடைய உரிமை மீட்பு, இது 4ம் ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால் வச்சிருப்பாரு. ஜெயிச்ச உடனே மறந்துடுவாரு, தோத்த உடனே அதை திரும்ப எடுத்துன்னு வந்து புக்கை டேபிள் மேல வச்சுப்பாரு. அதே போல அமெரிக்கா என்ன பண்ணும்னா என்னைக்கெல்லாம் உள்ள தோல்வி முகமா இருக்கோ அப்ப இதெல்லாம் இந்த ஸ்லீப்பர் செல் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஒன் ஆஃப் த ஸ்லீப்பர் செல்லு பிடிக்குதோ பிடிக்கலையோ இது வந்து குவாடுன்றது ஒன் ஆஃப் த ஸ்லீப்பர் செல் நம்ம ஊர்ல வச்சிருக்கோம். அது நம்மளும் அதுல இருக்கும். அதனால ஜோ பைடன் வேணான்னு சொல்லுவாரு, ட்ரம்ப் வேணும்னு சொல்லுவாரு. இவங்க வந்தாங்கன்னா டெமோக்ராட்ஸ் வந்தாங்கன்னா வேணான்னு சொல்லுவாங்க, ரிபப்ளிக்ஸ் வந்தாங்கன்னா வேணும்னு நினைக்கும் போது வேணும். நம்ம இது மாதிரி என்ன சொல்றது சிகை முகம் அலங்காரம் பண்ணும் போது சில சமயத்துல பிரெஞ்சு பேர்டு வைக்கணும்னு வச்சுப்பான், சில சமயத்துல வைச்சா அதாவது வெச்சா குடுமி மகிழ்ச்சா மொட்டைன்ற மாதிரிதான் வேணும்னா குவாடு இருக்கும். எல்லாம் வந்துடணும், எனக்கு பிரச்சனை வருதுப்பா
எல்லாம் வந்துருங்கப்பா, ஓகே பிரச்சனை எனக்கு முடிஞ்சு போச்சு, நீ எக்கேடு கேட்டு போனா என்ன. இதுல குவாடு வந்து அடுத்தது என்ன, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றது, அமெரிக்கா இல்லாத ஒரு குவாடை உருவாக்குவதற்கு இந்தியா முயற்சி செய்ய வேண்டும். அமெரிக்கா மாத்திரம் வெளில போயிட்டு மத்தவங்க எல்லாம். சோ இப்ப குவாடுன்றது எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ சைனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம். இதுல நம்ம 3 பேர் தான் பார்டர்ல இருக்கோம். ஆமா, இவன் வந்து அட்லாண்டிக் அந்த பக்கம் தான் இருக்கான், இவன் பார்டர் எல்லாம் கிடையாது. குவாம் வந்து இவன் தான் அங்க உட்கார்ந்துருக்கான், தைவானை வந்து இவன் தான் மூட்டி விட்டு உட்கார்ந்துருக்கானே தவிர இவன் அந்த பக்கம் இருக்கான். இவனுக்கு ட்ரேட் வார்ல ஊத்தி மூடிடுச்சு, ட்ரேட் வார்ல இவனை தூக்கி சாப்பிட்டான், வைத்தறிச்சல், அதனால இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கே தவிர மத்தபடி எல்லாம் எதுவும் கிடையாது. குவாடு வந்து இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. அமெரிக்கா இருந்தாலும் இல்ல வைட்டாலும் குவாடு தொடர்ந்து நடக்க வேண்டும். அதுல அமெரிக்காவுக்கு பதிலாக வேற எந்த நாடு கொண்டு வரணும், கொண்டு வந்து இந்த குவாட சிறப்பா நடத்தினா மட்டும்தான் சைனாவை நம்ம கட்டுப்படுத்த முடியும். சைனா ட்ரேட் வார்ல ஜெயிப்பது. கொண்டு வரலாமா? பிலிப்பைன்ஸ் ஆல்ரெடி இது வந்து இன்னொன்னு இருக்குது, இதுக்கு பேர் ஸ்குவாடுன்னு பேரு. நம்ம ஊர்ல நம்ம சீமான் அண்ணன் சொல்லுவாரு, எல்லாத்துக்கும் எஸ் முன்னாடி போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அது வந்து ட்ரம்ப்புக்கு அதுல உந்துதும் தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா எஸ் போட்டாரு முன்னாடி, அதாவது குவாடுக்கு முன்னாடி ஸ்குவாட் அப்படின்னு போட்டாரு. அதுல வந்து பிலிப்பைன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு 2-3 நாடை ஒண்ணு சேர்த்துக்கலாம். வியட்நாம் இருக்கு, சோ இந்தோனேஷியா இருக்கு. 13 நாடுகளை பார்டராக கொண்ட சைனாவிற்கு 22 நாடுகளோடு பார்டர் டிஸ்பியூட் இருக்கு. சரியா? ரஷ்யா கூட இருக்கு, ரஷ்யாவோட பார்டர் டிஸ்பியூட் இருக்கு, உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அதனால அமெரிக்கா போய் வேற ஏதாவது நாடு வரணும்னா அதை சேர்த்து கொண்டு நம்ம, ஏன்னா அமெரிக்காவை நம்ப முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப இந்த கை குலுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, அப்புறமா பக்கமா வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல எழுதுறது, நியூயார்க் டைம்ஸ்லயும் அப்புறம் பிபிசில பேட்டி கொடுக்கறதெல்லாம் நம்ப முடியாது. அமெரிக்கா ஒரு தடவை கூட 1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு மே 27, 2026 வரை பாகிஸ்தான் பக்கம் தான் நின்றது. இது அனைத்து இந்தியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்னே சொல்லணும்னா, இன்னைக்கும் கூகுள் மேப்ஸும் அமெரிக்காவோட மீடியாவும் அமெரிக்காவோட பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பாகிஸ்தானோட ஒருங்கிணைந்த பகுதியை தான் காமிச்சிட்டு இருக்கான். ஆனா இப்போ ஒரு செய்தி வருது, இதே ரூபியோ அவர்கள் வந்து எப்படி ஜெய்சங்கர் மோடி அவர்கள் சந்திச்சாரோ நம்ம அஜித் தோவல் அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. பார்டரை பத்தி பேசதான் செய்திகள் வருது. ஏன்னா மார்க்கோ ரூபியோ வந்து வெறுமனே செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மட்டும் அல்ல, அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, நான் ஹென்ரி கிசிங்கர் அடிக்கடி சொல்லுவேன், ஹென்ரி கிசிங்கர் தான் அமெரிக்காவுடைய இப்ப இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையை வகுத்தவர். அவர் தான் வந்து இஸ் த மேன் பிஹைண்ட் த சீன் ஆஃப் அமெரிக்கன் ஃபாரின் பாலிசி. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அவர் எழுதுனது தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சோ அவர் வகுத்திருந்த, அவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றது ஹென்ரி கிசிங்கரை பத்தி சொல்லும் போது, a man who became president without actually being the president அப்படின்ற மாதிரி. பிரசிடென்டா எவனா இருந்தாலும் சரி, இவர் சொல்றதுதான் நடக்குதுன்னா அப்ப எப்படி எடுத்துப்பீங்க? சோ அவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், யாரு அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா இருந்தாரு. அவருடைய இதுதான் திட்டம் தான் இன்னைக்கு அமெரிக்காவை வழி நடத்துகிறது. அந்த ஒரு வேலையும் பணியும் இவருக்கு அமர்த்தப்பட்டு இருக்கிறார். அதாவது இவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மாத்திரம் கிடையாது, இஸ் ஆல்சோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா. சோ அதனால இது எப்படி சந்தித்தார்னா, ஒரே ஆளு 2 வேலை. அதாவது ஜெய்சங்கர் சந்திக்கும் போது, அதாவது நம்மளுடைய மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா சந்தித்தார். நம்மளுடைய ஜேம்ஸ் பாண்ட், ஆளும் ஜேம்ஸ் பாண்ட், அஜய் சன்யால் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா அவர் சந்திப்பார். சோ அந்த மாதிரி சந்திப்பு நேரிட்டது. பங்களாதேஷ் பார்டரு, பாகிஸ்தான் பார்டரு, ஆபரேஷன் சிந்தூர் எல்லாத்தையும் பற்றி விவாதிக்கப்பட்டது. அதே மாதிரி கிராஸ் பார்டர் டெரரிசம் விவாதிக்கப்பட்டது. இன்னும் ஓடிட்டு இருக்குன்றதும் விவாதிக்கப்பட்டது. திரும்ப வந்ததுன்னா திரும்ப அடிப்போம்னு சொல்லியிருக்கு. சோ அதனால அமெரிக்கா தான் இப்ப வந்து அவங்க பார்த்து முடிவு பண்ணும். சோ ஈரானுக்கு இந்த பக்கமும் வாங்கணுமா அந்த பக்கமும் வாங்கணுமா அப்படின்றது அவங்க தான் முடிவு பண்ணுமே தான், நம்ம எதுவும் கிடையாது. இந்த கொம்பு சீவி விடுற வேலை அமெரிக்கா இதோட நிறுத்துச்சுன்னா 250வது வருஷம் கொண்டாட்டத்துக்கும் கூப்பிட்டு இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் போனோம். அதெல்லாம் நீங்க உண்மையிலேயே அந்த பெருசா ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறாராம் ட்ரம்ப். ஒரு பெரிய ஒரு 250வது வருடத்துடைய நுழைவு மண்டபம் மாதிரி ஒண்ணு கட்டுறாரு. சோ அதுக்கெல்லாம் ஒழுங்கா நடக்கணும்னா நீங்க நட்பு வட்டம் வேணும். சைனாக்கார அசிங்கப்படுத்தான மாதிரி வெளிப்படையா அசிங்கப்படுத்தாம உங்களை எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ மரியாதை கொடுத்து, நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு உங்களை எவ்வளவு மரியாதை கொடுத்து அனுப்பி வச்சிருக்கோம்.
அதுக்கப்புறமா நீங்க ஜெய்ப்பூர்ல இருந்து ஏறி போகும்போது ஏன் ஜெய்சங்கர் வரலன்னு கேட்க கூடாது. ஜெய்சங்கர் இங்க பிஸியா இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் மாண்புமிகு அமைச்சர், அவருடைய வேலைகள் பணிகள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் வந்து போயிட்டு இருக்காங்க. சைப்ரஸ் நாட்டுல இருந்து தலைவர் வந்துட்டு போனாரு. அவருடைய விவாதம் நடத்தப்பட்டது. கால இறுதியான கேள்வி வச்சிருக்கேன். ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சப்ப பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அவர்கள்ட்ட. ரேசிசம் வந்து அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கு எதிராக அந்த ரேசிசம் வந்து நீங்க ஊக்குவிக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு அப்படின்னா இல்லவே இல்லையே. ஏன் இந்த கேள்வி கேட்கப்பட்டது? உண்மையா இல்ல அது இருக்கு. அதுக்கு அவர் வந்து ரெடியா இல்ல. அந்த கொஸ்டினுக்கு அந்த கேள்வி வைக்கப்பட்டது எதுக்காகனா ட்ரம்ப் அவர்களை பற்றி தான் அந்த கேள்வியே வச்சது. ட்ரம்ப் வந்து ரேசிசமா அதிபரே அமெரிக்கா அதிபர் ஏங்க எதுவுமே இது என்னங்க இது முழு பூசணிக்காக ஒரு பருக்க சோத்துல மறைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய பூசணிக்காய் மேல ஒரே ஒரு பருக்க பூசணிக்காய் இல்லன்ற மாதிரி ட்ரம்ப் ரேசிசமா பேசுறாருன்னா ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுங்க. அவர் கேட்ட கேள்வியே அதை தான் குறி வைத்து உங்களுடைய ஹையஸ்ட் ஆபீஸ் ரேசிசம் பேசிட்டு இருக்கு. உங்க எல்லா கவர்மெண்ட்டுமே ரேசிசம் பேசிட்டு இருக்கு. நீங்க இந்தியர்களையும் சைனீஸ் பீப்புளையும் அதே மாதிரி வந்து ஆப்ரோ அமெரிக்கன்ஸையும் அதே மாதிரி வந்து இவரே வந்து ஒரு விதத்துல லாட்டின் அமெரிக்கன்ஸை பத்தியும் எல்லாரையும் ரொம்ப துச்சமா மதிச்சு ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து வந்தவங்க என்னமோ சுப்பீரியர் மாதிரி 1935 இருந்து 45 ஜெர்மனில என்ன பண்ணாங்களோ அதான் நீங்க அமெரிக்கால பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி இங்க இருந்து போன தங்கத்தினால அப்படி பேச்சு வருதோ தெரியாது. இந்த நாய் வித்த காசு கொலைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த நாய் வித்த காசு தான் கொலைக்குது போல இருக்கீங்க. சோ ஜெர்மனில இருந்து போனதுனால அந்த மாதிரி வருதா? சோ ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து வந்தவங்க மாத்திரம் நம்ம சுப்பீரியர் மாதிரி மற்ற ஊர்ல இருந்து உங்க ஊர்ல இருக்க எல்லா பெரிய கம்பெனிலையும் நிர்வாக இயக்குநர்கள் எல்லாமே இந்திய வம்சாவளியினை சார்ந்தவர்கள். இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய வைஸ் பிரசிடென்ட் வம்சாவளியை சார்ந்தவர்கள். சோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஜென்ரலா பண்ணக்கூடாது. நீ அதுவே திருட்டு ஸ்டோலன் லேண்ட். நீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த லேண்ட் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சும்மா நம்ம ஊர்ல எப்படி வந்து விவசாயம் நம்ம நிலமா இருந்தது அதை வந்து பார்த்து ட்ரேடு பண்ண வந்து அதை வந்து எப்படி மாத்தி இடத்த பிடிச்சது இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கு. என்ன அந்த ஊர்ல கொசு இல்லை, அதனால அந்த இடம் முழுசா அடைய போட்டாங்க. ஒருவேளை நம்ம ஊர்ல கொசு இல்லாம இருந்ததுன்னா இன்னைக்கு நம்மளும் அந்த மாதிரிதான் இருந்திருப்போம். ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் தப்பிச்சதுக்கு காரணம் கொசு, மலேரியா. இது மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு அமெரிக்கா எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இருந்திருக்கும். இப்படிதான் இருந்திருக்கும். சோ அப்ப எல்லாத்தையும் அடிச்சு அமுச்சு விட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ரேசிசமா பேசுறீங்க. அதை பத்தி தான் கேள்வி கேட்டாங்க. அவர் எதுவுமே தெரியாத மாதிரி பதில் சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அவரோட பிரசிடென்டே அவர் ரொம்ப சூப்பரா சொன்னார். இந்த ஊர்லயும் ஸ்டூபிட்ஸ் இருக்காங்க, எங்க ஊர்லயும் ஸ்டூபிட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? சோ அது அவரு ஊருக்கு போய் சேர்ந்த பிறகு அவங்க ஊர்ல வந்து பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா FBI-யோட டைரக்டரோடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வெளியில விடுறாங்க. துளசி அதான் சொல்ல வரேன். இப்ப இந்தியர்கள் ரிஷி சுனக் நாம இதை பத்தி முன்னாடியே பேசிருக்கோம் கார்த்தி. இது வந்து நம்ம எப்பெல்லாம் ஒரு நாடு கீழே போதோ அப்பெல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்தவனுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து இந்த நாடு கீழே போனதுக்கு வீணா போனதுக்கு காரணம் அவனுக்கு தானே ஒரு முடிவு கட்டணும். ரிஷி சுனக் அவர்கள வந்து பதவி உயர்வு கொடுத்தது அதுதான். இப்ப FBI டைரக்டரும் சரி CIA டைரக்டரும் சரி இது எல்லாத்துக்குமே கொடுத்தது யார், எதுக்காக கொடுத்தீங்கன்னா இதுக்காக தான் கொடுத்துருக்கீங்க. அது பச்சையா தெரியுது. சோ அது நீங்க வந்து இப்ப இவங்களோட ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை, கணவருக்கு சரி உடம்பு உண்மையிலே நல்ல இல்ல சரியில்லைன்னா அவர்களுக்காக என்னுடைய பிரார்த்தனைகள். ஆனா இது வந்து அந்த மாதிரி தெரியல. இது வந்து வேற ஏதோ உள்ள காரணம் எல்லாம் இருக்கு. அதையும் மீறி அவங்க ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில போற மாதிரி தான் தெரியுது. சோ அதே மாதிரி காஷ் பட்டேலும் போவாரா பின்னாடி? சோ அப்ப திரும்ப வந்து அமெரிக்கா வந்து நீங்க யூரோப்போட எக்ஸ்டென்ஷனா நீங்க பாக்கணுமா அப்படின்றது நீங்க தான், அதாவது அமெரிக்கா தான் பதில் சொல்லணும். அப்பனா லோகோ மாத்திரம் மாத்திருங்கன்றது மாத்திரம் என்னோட தனிப்பட்ட கருத்து. யூனம்னு போடாதீங்க. அந்த நாடு அது கண்டுபிடிப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்களுக்கும் தாமஸ் ஜெஃபர்சன் அவர்களுக்கும் லிங்கன் அவர்களுக்கும் கெனடி அவர்களுக்கும் அமெரிக்கான்னு ஒரு ஐடியா இருந்தது. அந்த ஐடியா பேஸ் பண்ணி இருந்த அமெரிக்கா ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இருந்தது. ஆனா இப்ப அது லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னு மாறினதற்கு காரணம் இது போன்ற மனிதர்களும் அதோட செயல்களால் தான் நம்ம முடியும். உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்து ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாள் கூட. ஜெயின் சார்.